வணக்கம். கடந்த சில ஆண்டுகளாகவே உடல்நலக்குறைவு காரணமாக வீட்டில் ஓய்வில் இருந்த விஜயகாந்த் தனது கட்சி சம்பந்தமான பொதுக்கூட்டங்கள், சினிமா நிகழ்வுகள் உள்ளிட்ட எதிலும் பங்கேற்கவில்லை. இருந்தாலும் விஜயகாந்த் மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்பி தனது கணீர் குரலில் பேசுவார் என பலரும் நம்பினார்கள். ஆனால் அவர்களின் நம்பிக்கையை எல்லாம் பொய்யாக்கும் விதமாக கடந்த மாதம் 28ஆம் தேதி உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட விஜயகாந்த் அவர்கள் சிகிச்சை பலனின்றி காலமானார். இவருடைய மரணத்தால் ஒட்டுமொத்த தமிழகமும் சோகத்தில் ஆழ்ந்தது. இதனை அடுத்து அரசியல் கட்சி பிரமுகர்கள், திரையுலக பிரபலங்கள், பொதுமக்கள் என பலரும் திரளாக கலந்து கொண்டு கேப்டனின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். இந்நிலையில் கேப்டனின் மறைவிற்கு பிறகு விஜய் டிவியில் அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக நீயா நானா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரையுலகில் அவருடன் பணியாற்றியவர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு விஜயகாந்த் குறித்து பேசினார்கள். அந்த வகையில் தயாரிப்பாளர் டி. சிவா அவர்கள் கேப்டனை பற்றி பகிர்ந்துள்ள தகவல் சோசியல் மீடியாவில் பலரின் கவனத்தை ஈர்த்து வருகிறது. அதில் எம்ஜிஆரோட திடீர் மறைவு கேப்டனுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவரோட அவ்வளவு பெரிய தீவிர ரசிகர் அவர். எம்ஜிஆர் இறப்புக்கு அப்புறம் அவரை போய் பார்த்துட்டு கார்ல திரும்பி வரோம். அப்ப மக்கள் எல்லாம் நெஞ்சில அடிச்சிட்டு அழுதுட்டே வராங்க. அதை பார்த்தவரு, செத்தா இப்படி சாகணும்யா அப்படின்னு சொன்னாரு. கேப்டன் சொன்னது அப்படியே அவரோட மறைவுல நடந்தது. எனக்கு அந்த சமயத்துல அவர் சொன்னதுதான் நினைவுக்கு வந்துட்டே இருந்தது. அவர் செஞ்ச புண்ணியம் காரணமா அவர் நினைச்சது நடந்துருச்சு. லைஃப்ல 5 ஸ்டார் ஹோட்டல்ல அவர் சாப்பிட்டதே கிடையாது. நமக்கு எதுக்கு அந்த வாழ்க்கைன்னு ஒரு எண்ணம் அவருக்கு. இவ்வாறு விஜயகாந்த் குறித்து பலரும் நெகிழ்ச்சியுடன் பேசியுள்ள இந்த நிகழ்ச்சி தற்போது சோசியல் மீடியாவில் பலரின் கவனத்தை ஈர்த்து வருகிறது. இப்படி பல நல்ல உதவிகளை ஏழை மக்களுக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் செய்து மக்கள் மனதில் நீங்கா இடம் பெற்றிருக்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை உங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.